அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகரை செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் அசிசியில் இளையோருக்கான திருப்பலி, வத்திக்கான் நிதிநிலை அறிக்கை, உலக இளைஞர் நாள் அதிகாரப்பூர்வ கீதம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் நாள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இரண்டாவது முறையாக புனித பிரான்சிஸ் அசிசியார் நகருக்கு சென்றார். 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் அவர் கலந்துரையாடிய காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். கடந்த வாரம் ஆகஸ்ட் 6ஆம் நாள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது திருத்தந்தை பணியில் இரண்டாவது முறையாக புனித பிரான்சிஸ் அசிசியாரின் இல்லத்திற்கு சென்றார். காலை 8:28 மணிக்கு அங்கு சென்ற அவரை உள்ளூர் அதிகாரிகளும் அந்நகர மறைமாவட்ட ஆயரும் வரவேற்றனர். பிறகு புனித பிரான்சிஸ் அவர்கள் தனது அழைப்பை கண்டடைந்த போசியின் குழாவில் அமைந்துள்ள வானதூதர்களின் அன்னை மரியா பேராலயத்திற்கு வெளியே காத்திருந்த நம்பிக்கையாளர்களுடன் அதிக நேரத்தை செலவழித்தார். இந்த சந்திப்பு புனித அகுஸ்தினார் இளைஞர் குழுக்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை ஒன்றிணைத்த கோ நிகழ்வை நிறைவு செய்வதாக அமைந்திருந்தது. தொடர்ந்து இளைஞர்கள் திருத்தந்தை லியோ அவர்களை ஒரு திருத்தந்தையாக மட்டுமல்லாமல் ஆன்மீக வழிகாட்டியாகவும் அணுகி பேசினர். புனித பிரான்சிஸ் வழி ஆன்மீகம் குறித்தும், ஒரு நம்பிக்கை கொண்ட கிறிஸ்தவராக இருப்பது என்றால் என்ன என்பது குறித்தும், குருத்துவ பணிக்கு அவர் எவ்வாறு வந்தார் என்பது குறித்தும் அவர்கள் கேள்விகளை எழுப்பினர். அதிகாரத்திலிருந்து விடுபட்டு அன்பின் நாகரிகத்தை உருவாக்குவது உடனடியாக புரிந்து கொள்ளப்படுவதோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவதோ இல்லை என்று திருத்தந்தை அவர்கள் பதிலளித்தார். இருப்பினும் புனித பிரான்சிஸ் அவர்களிடமிருந்து நற்செய்தியின் தீவிர தன்மையை கற்றுக்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார். இது அடிப்படைவாதத்திற்கு முற்றிலும் எதிரானது என்றும், அது மனிதர்களை வன்முறைக்காரர்களாக மாற்றாது, மாறாக உணர்வுள்ளவர்களாகவும் விழிப்புணர்வு உள்ளவர்களாகவும் மாற்றி எப்போதும் இயேசுவை பின்பற்றி அனைவரையும் தாழ்ச்சியோடு இருக்க செய்கிறது என்றும் அவர் விளக்கினார். பொலோனாவை சேர்ந்த ஜியோவானி என்ற இளைஞர் தனது பயங்கள் மற்றும் முடிவெடுக்க முடியாத தவிப்பு குறித்து திருத்தந்தையிடம் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் திருத்தந்தை அவர்கள் தனது அழைத்தலை ஒரு உதாரணமாக காட்டினார். அப்போது தனது சொந்த அனுபவத்தில் ஆண்டவர் தன்னை ஒருபோதும் தனியாக விட்டதில்லை என்றும், அவர் எப்போதும் தன்னுடன் இருந்ததாகவும் தன்னுடனே நடந்து செல்லக்கூடிய மனிதர்களை தந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஒரு குருவாக புனித அகுஸ்தினார் துறவரத்தின் ஒரு உறுப்பினராக தனது அழைத்தலில் அந்நாள் வரை தன்னை வழிநடத்திய ஒரு ஒளி குறித்தும், அது எவ்வாறு தான் திருத்தந்தையாக மாறுவதற்கான மிக சிறப்புமிக்க ஒரு அழைப்பு வரை தன்னை வழிநடத்தியது என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். பேராலயத்திற்குள் சென்று திருப்பலி நிறைவேற்றுவதற்கு முன்பாக திருத்தந்தை அவர்கள் இளைஞர்களை ஒரு திரு அவையின் கைகளில் ஒப்படைத்தார். திரு அவையின் தவறுகளையும் நெருக்கடிகளையும் ஒப்புக்கொண்ட அதே வேளையில் கிறிஸ்து செயல்படும் இடமாகவும், மனிதர்களின் காயங்களை எப்போதும் ஏற்றுக்கொண்டு குணப்படுத்தும் இடமாகவும் திரு அவை திகழ்கிறது என்பதை அவர் எடுத்துரைத்தார். அசிசியில் இளைஞர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை அவர்கள் நாம் தனியாக இல்லை என்று கூறிய செய்தி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். அசிசியில் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் ஒன்றிணைந்து நிறைவேற்றிய திருப்பலியில் கடவுளை பின்பற்றுவதற்கு அவருக்கு செவிமடுக்குமாறு இளைஞர்களை திருத்தந்தை லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். அருட்பணியாளரோடு இணைந்து விவிலியத்தை வாசிக்கவும், காலத்தை புரிந்து கொள்ளவும், அவரது பாதையை பின்பற்றவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று திருத்தந்தை அவர்கள் மறையுரையில் கூறினார். திருத்தூதர்களை தடுத்து நிறுத்தியது போல நம்மை தடுத்து நிறுத்தும் சந்தேகங்களை உடைத்தெறிந்து பயத்தையும் விரக்தியையும் வெல்லவே நாம் இங்கு இருக்கிறோம் என்றார். நாமே வரலாற்றை எழுதும் வகையில் தன்னுடன் இணையுமாறு இயேசு நம்மை அழைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாம் தனியாக இல்லை என்பதை இந்த சில நாட்களில் இளைஞர்கள் அனுபவித்திருப்பார்கள் என்றும், ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் செவிமடுத்து போட்டியிடும் குரல்களிலிருந்து உண்மையான உரையாடல் நோக்கி அவர்கள் மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். புனித பிரான்சிஸ் அவர்கள் தனது அழைத்தலை கண்டடைந்த அதே வானதூதர்களின் அன்னை மரியா பேராலயத்தில் திருத்தந்தை அவர்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றினார். உலகெங்கிலும் இருந்து வந்திருந்தவர்களை புனித பிரான்சிஸை போல தைரியமாக இருக்குமாறு அவர் அழைப்பு விடுத்தார். இன்று ஐரோப்பாவும் ஒட்டுமொத்த உலகமும் புதிய புனிதர்களுக்காக உங்களை எதிர்நோக்கியுள்ளது என்று கூறிய அவர் நற்செய்தியின் செய்தியை நம்ப துணிவு கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். இந்த சந்திப்பின் கருப்பொருளான கோ என்பதே ஒரு பணிப்பொறுப்பு என்று திருத்தந்தை அவர்கள் விளக்கினார்.
அது வரைபடம் இல்லாத ஒரு சாலையில் பயணம் செல்வதற்கான அழைப்பு என்று அவர் விவரித்தார். இதயத்திற்கு செவிசாய்த்து தூய ஆவியானவரை பின்பற்றுவதன் மூலம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் நடப்பதன் மூலமே அந்த பாதைகள் காணப்படுகின்றன என்று அவர் கூறினார். இந்த பணியில் இளைஞர்கள் தனியாக இல்லை என்று உறுதியளித்த அவர், செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள், நாம் செல்வோம் என்று ஊக்கமளித்தார். அநீதியாலும் ஒரு சிலரின் அதிகார முறைகேடாலும் கடவுளின் பிள்ளைகளான பலரின் மாண்பும் கனவுகளும் மறுக்கப்படும் விளிம்பு நிலை மக்களை நோக்கி செல்லுமாறு அவர் அறைகூவல் விடுத்தார். திருப்பலியின் முடிவில் பிரான்சிஸ்கோ வரோனே என்ற இத்தாலிய இளைஞர் திருத்தந்தையின் வருகைக்காக அவருக்கு நன்றி தெரிவித்தார். கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கும் துணிவை பெறவும், கூச்சல் நிறைந்த இந்த உலகில் அவரது குரலை அடையாளம் காணவும், மற்றவர்களுக்கு சேவை ஆற்றுவதற்காக தங்கள் இளமையை அர்ப்பணிக்கவும் இளைஞர்களுக்காக ஜெபிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அசிசி நகருக்கு மேற்கொண்டுள்ள 2வது திருத்தூது பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. La sua voce ci incoraggia a non temere di scegliere il bene e a credere che il Vangelo possa ancora cambiare il cuore dell'uomo. வத்திக்கானின் சொத்துக்களை நிர்வகிக்கும் APSA அமைப்பு தனது புதிய இருப்பு நிலை குறிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானின் முதலீடுகள், சொத்துக்கள் மற்றும் நிதி வளங்களை நிர்வகிக்கும் திருப்படத்தின் பரம்பரை நிர்வாகம் தனது புதிய இருப்பு நிலை குறிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் வத்திக்கான் தனது செயல்பாடுகளுக்கு தேவையான நிதி மற்றும் வளங்களை உறுதி செய்கிறது. சமீபத்திய இருப்பு நிலை குறிப்பின்படி இதன் நிகர சொத்து மதிப்பு 2.686 பில்லியன் யூரோக்களாக உள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 89 மில்லியன் யூரோக்கள் அதிகமாகும். இந்த தொகையில் பணம் மட்டுமல்லாமல் தங்குமிடங்கள், முதலீடுகள் மற்றும் தங்கம் ஆகியவையும் அடங்கும். வத்திக்கானின் நிதிநிலையை கண்காணிக்கும் சிலரும் திரு அவை மேலாண்மை இயக்குநருமான பேராசிரியர் அருள் திரு ராபர்ட் கால் அவர்கள் இது குறித்து பேசுகையில், வத்திக்கானிடமிருந்து இதுபோன்ற அறிக்கையை பெறுவதை பாராட்டுவதாக தெரிவித்தார். இருப்பினும் பொதுநிலை நம்பிக்கையாளர்களுக்கு அதிக வெளிப்படை தன்மையையும் பொறுப்பும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நிதியை பற்றிய தெளிவான மற்றும் வெளிப்படையான அறிக்கையை காணும்போது மக்கள் திரு அவைக்கு தாராளமாக நன்கொடைகளை வழங்குவார்கள் என்பதால் இது வருவாயை அதிகரிக்க உண்மையில் பங்களிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் APSA நிறுவனம் திரு அவை மற்றும் வத்திக்கானுடன் தொடர்புடைய பிற நிறுவனங்களுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 1.95 பில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள முதலீட்டு தொகுப்புகளை நிர்வகிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். முதலீட்டில் ஈடுபடும் எவரும் லாபத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், கத்தோலிக்க சமூக கற்பித்தலில் லாபம் ஈட்டுவது ஒரு நல்ல மற்றும் உன்னதமான விஷயமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். ஆனால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் லாபம் தேடுவது சூதாட்டம் போன்ற ஒரு வகையான யூகம் போல காட்டப்பட்டுள்ளதாக அவர் கவலை தெரிவித்தார். ஜூலை மாத இறுதியில் APSA வழங்கிய தரவுகளின்படி முதலீட்டின் மீதான லாபம் 1% குறைவாகவே இருந்ததாக தெரிகிறது. வத்திக்கானின் சொத்து மதிப்பு அதிகரித்தமைக்கு 2 முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றன. வத்திக்கானின் தங்கம் இருப்பு மதிப்பு 40.8 மில்லியன் யூரோக்கள் அதிகரித்துள்ளதுடன் அதன் சொத்துக்களின் மதிப்பு 39 மில்லியன் யூரோக்கள் உயர்ந்துள்ளது. இதில் நிலம் மற்றும் கட்டிடங்கள் APSAவின் முக்கிய வருமான மூலமாக தொடர்கிறது. இது குறித்து பேராசிரியர் ராபர்ட் கால் கூறுகையில், நிலம் மற்றும் கட்டிடங்கள் மிகவும் நம்பகமான நீண்டகால முதலீடாக விளங்குவதாக தெரிவித்தார். வாடகை மற்றும் குத்தகை மூலம் ஆண்டுதோறும் இயங்குவதற்கான செலவுக்கான வருவாயை வழங்கக்கூடிய அனுகூலம் இதில் உள்ளதாகவும், வத்திக்கான் தனது சொத்து முதலீடுகளை இவ்வாறே பயன்படுத்தி வருவதாகவும் அவர் விளக்கினார். வத்திக்கான் வசம் 5000க்கும் மேற்பட்ட சொத்து அலகுகள் உள்ளதாகவும், பல அலுவலக இடங்கள் வத்திக்கானின் பயன்பாட்டிலேயே இருப்பதால் இதன் மூலம் கிடைக்கும் ஆண்டு வருமானம் ஒரு அலகிற்கு தோராயமாக 4000 முதல் 5000 டாலர்கள் வரை குறைவாக தோன்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து செலவுகளும் மற்றும் முதலீடுகளுக்கு பிறகு APSA நிறுவனம் அந்த ஆண்டை 1,55,000 யூரோக்கள் உபரியுடன் நிறைவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு உருகுவே மற்றும் அர்ஜென்டினா நாடுகளுக்கு திருத்தந்தை ஒருவர் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தந்தை ஒருவரும் பயணம் செய்யாத உருகுவே மற்றும் அர்ஜென்டினா நாடுகளுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் அதிகாரப்பூர்வ பயணத்தின் நாட்களை வத்திக்கான் உறுதிப்படுத்தியுள்ளது. நவம்பர் 6 முதல் 17 வரை அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். நவம்பர் 6 முதல் 8 வரை உருகுவே நாட்டில் இருக்கும் திருத்தந்தை அவர்கள் பைசாண்டு நகருக்கு பயணம் மேற்கொள்வதுடன் கசவாலே பகுதியில் உள்ள திரு அவை துறைகளை பார்வையிட்டு மொந்தவிதேயுவில் உள்ள நூற்றாண்டு மைதானத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்வார். அடுத்த நாள் அவர் புளோரிடா
கிரனேடா நகருக்கு சென்று அந்நாட்டின் பாதுகாவலியான அவர் லேடி ஆஃப் த 33 திருவிழாவை கொண்டாடுவார். அதனைத் தொடர்ந்து நவம்பர் 8 முதல் 11 வரை அவர் அர்ஜென்டினா நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வார். அங்கு பொய்னோஸ் ஐரிஸ், கோத்தோபா மற்றும் அந்நாட்டின் பாதுகாவலிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பேராலயம் அமைந்துள்ள லூஜான் ஆகிய இடங்களுக்கு அவர் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக இந்த இரு நாடுகளுக்கும் திருத்தந்தை ஒருவர் கூட சென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் உருகுவே நாட்டிற்கு கடைசியாக 1988ஆம் ஆண்டு சென்றார். அர்ஜென்டினாவை பொறுத்தவரை 1987ஆம் ஆண்டு உலக இளைஞர்கள் நாளுக்கு பிறகு எந்த திருத்தந்தையும் அங்கு சென்றதில்லை. இந்த பயணத்தின் மிக நீண்ட பகுதி பெரு நாட்டில் இடம்பெற்றுள்ளது. அங்கே முன்பு ராபர்ட் பிரேவோஸ்ட் என்று அறியப்பட்ட திருத்தந்தை அவர்கள் தாம் 20 ஆண்டுகள் வாழ்ந்த பெரு நாட்டிற்கு திரும்புகிறார். அவர் லிமா, சிக்லாயோ, குஸ்கோ மற்றும் புகால்பா ஆகிய நகரங்களில் 7 நாட்கள் தங்கியிருப்பார். 2018ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வருகைக்கு பிறகு பெரு நாடு ஒரு திருத்தந்தையை மட்டுமல்ல, மாறாக பெரு நாட்டை தனது சொந்த வீடாக மாற்றி அங்கே அந்நாட்டுக்கு குடிமகனாகவும் ஆயராகவும் பணியாற்றிய ஒரு மறைப்பணியாளரையும் அது வரவேற்கிறது. இது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் 7வது பன்னாட்டு பயணமாகும் மற்றும் அவரது திருத்தந்தை பணியின் தொடக்கத்திலிருந்து அவர் வத்திக்கானை விட்டு வெளியேறும் 10வது முறையாகும். மேலும் ஆப்பிரிக்காவிற்கான அவரது 10 நாள் பயணம் மற்றும் ஸ்பெயின் நாட்டிற்கான 6 நாள் பயணம் ஆகியவற்றை விட இதுவே அவரது மிக நீண்ட பயணமாக இருக்கப் போகிறது. ரோமையின் புனித பர்த்தலமேயு பேராலயத்தில் 1991ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட கர்தினால் ஒருவரின் செங்கோல் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். மறைசாட்சிகள் என்று கூறும்போது பொதுவாக பண்டைய ரோமை நகரமே நினைவுக்கு வரும் நிலையில் ரோமையின் புனித பர்த்தலேமியு பேராலயத்தில் சமீபத்திய வரலாற்றின் மிக இருண்ட காலகட்டங்களில் அமெரிக்கா கண்டத்தில் கொல்லப்பட்ட புதிய மறைசாட்சிகள் நினைவு கூறப்படுகிறார்கள். இந்த பேராலயத்தின் ஒரு சிற்றாலயத்தில் குவாதலஹாராவின் பேராயராக பணியாற்றிய கர்தினால் ஜூவான் ஜேசூஸ் பொசாதாஸ் ஒகாம்போ அவர்களின் செங்கோல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆயரை போலவே அவரும் ஒரு செங்கோலை ஏந்தியிருந்ததாகவும் அதுவே இது என்றும் கூறப்படுகிறது. கர்தினால் ஒகாம்போ அவர்கள் மாஃபியாக்களுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒருவராவார். 1990களின் தொடக்கத்தில் மெக்சிகோ நாடு போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களின் வன்முறையால் சிதைந்து கொண்டிருந்த காலத்தில் திரு அவையும் அதன் பிடியிலிருந்து தப்பவில்லை. 1993ஆம் ஆண்டு மே 24ஆம் நாளன்று குவாதலஹாராவின் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வெளியே கர்தினால் ஒகாம்போ அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அவரது மரணம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு மெக்சிகோவின் நவீன வரலாற்றில் மிகவும் சர்ச்சைக்குரிய நிகழ்வுகளில் ஒன்றாக இன்று வரை தொடர்ந்து வருகிறது. அதிகாரப்பூர்வ விசாரணையின்படி அவர் ஒரு கும்பல்களுக்கிடையேயான துப்பாக்கிச் சூட்டில் குறுக்கிட்டு மாட்டிக்கொண்டதாக கூறப்பட்டாலும் சில கோட்பாடுகள் இது திட்டமிட்ட அரசியல் படுகொலை என சுட்டிக்காட்டுகின்றன. தற்போது அச்சம்பவத்தில் எஞ்சிய அந்த செங்கோல் மட்டுமே அமைதியின் அடையாளமாக நிலைத்து நிற்கிறது. ரோமையில் உள்ள பெரும்பாலான தேவாலயங்கள் நீண்ட காலத்திற்கு முந்தைய கடந்த கால புனிதர்களின் நினைவை பாதுகாக்கும் நிலையில் இந்த பேராலயம் புகைப்படங்களில் பதிவாகும் அளவிற்கு நம் காலத்திற்கு மிக நெருக்கமாக வாழ்ந்து உயிர் நீத்த மனிதர்களை நினைவு கூறுவது குறிப்பிடத்தக்கது. ரோமை நகரின் ஆன்மீக தாக்கம் குறித்து சுற்றுலா வழிகாட்டி அருள் தந்தை பிரான்சிஸ்கோ சிரில்லா கூறும் கருத்துக்களை இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமை நகரில் சுற்றுலா வழிகாட்டியாக பணியாற்றி வரும் அருள் தந்தை பிரான்சிஸ்கோ சிரில்லா அவர்கள் ரோமை நகரின் ஆன்மீக சிறப்பு மற்றும் திருத்தல பயணங்களின் முக்கியத்துவம் குறித்து சமீபத்தில் விளக்கமளித்துள்ளார். ரோமை நகரம் கத்தோலிக்க நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் அந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொரு அம்சமும் நம்பிக்கையையும் கிறிஸ்து, புனிதர்கள் மற்றும் கன்னிமரியாளுடனான உறவு குறித்து பேசுவதாக தெரிவித்தார். அங்குள்ள அனைத்தும் நம்பிக்கையோடு தொடர்புடையவை என்பதால் கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் தங்களின் வாழ்க்கையின் பொருளை புரிந்து கொள்ள இது மிகவும் உதவுவதாக அவர் குறிப்பிட்டார். ரோமை நகரின் சுற்றுலா மக்களுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து விளக்கிய அவர் ஒரு குருவின் துணையோடு ரோமை நகரை சுற்றி பார்த்த பிறகு மக்கள் எவ்வளவு ஆச்சரியமும் வியப்பும் அடைகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது என்றார். அன்றாட வாழ்வில் ஒரு குருவுடன் காலை முதற்கொண்டு நாள் முழுவதும் செலவிடும் வாய்ப்பு மிக சிலருக்கே கிடைப்பதாகவும், குறிப்பாக ரோமை வீதிகளில் ஒரு குருவின் துணை இருப்பதென்பது திரு அவையை தங்களுக்கு மிக நெருக்கமாக உணர அவர்களுக்கு உதவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது அவர்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக அமைவதாகவும் அவர் கூறினார். மக்கள் குருக்களிடம் மெதுவாக பழக தொடங்குவதையும் தங்கள் வாழ்க்கையை நம்பி ஒப்படைப்பதையும் காண முடிகிறது என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். பல விஷயங்களை பற்றி மக்கள் பேசுவதாகவும் சில நேரங்களில் அந்த பயணம் முழுவதும் ஒரு பாவ அறிக்கை செய்வதைப் போலவே அமைவதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஒரு சுற்றுலா வழிகாட்டி நம்பிக்கை கொண்டவராக இருப்பது அவசியமா என்பது பற்றி பேசிய அருள் தந்தை செரில்லா, இது வெறும் வழிகாட்டுதல் அல்ல, மாறாக நற்செய்தியை பரப்புவதும் சுவிசேஷப்படுத்துவதும் கடவுளை பற்றி பேசுவதும் ஆகும் என்று தெரிவித்தார். இது கலை, வரலாறு, மதம், அன்றாட வாழ்க்கை, தனிப்பட்ட அனுபவம் மற்றும் சொந்த அழைத்தல் என பல தலைப்புகளை ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். வழிகாட்டியாக இருப்பவர் ஒரு பொதுநிலையினர் என்றாலும் அவர் தன் நம்பிக்கையில் ஆர்வம் உள்ளவராகவும் கிறிஸ்துவை உண்மையாகவே நேசிப்பவராகவும் கிறிஸ்துவுடனான உறவின் ஆன்மீக அனுபவத்தை கொண்டவராகவும் இருப்பது முக்கியம் என்று அவர் விளக்கினார். ரோமையில் பார்க்கும் ஒவ்வொன்றையும் அந்த நம்பிக்கையோடு எவ்வாறு தொடர்பு படுத்துவது என்பதை அவர் அறிந்திருந்தால் அம்மக்களுக்கு கடவுள் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை திறம்பட கடத்தும் ஒரு சிறந்த கருவியாக அவர் செயல்படுவார் என்று அருள் தந்தை பிரான்சிஸ்கோ செரில்லா அவர்கள் தனது நேர்காணலில் நிறைவாக குறிப்பிட்டார். திருத்தந்தை லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கான தனது பயணத்திற்கு உலகம் வாழ்வை பெறும் பொருட்டு என்ற கருப்பொருளை வைத்திருக்கிறார். அதற்கான காரணங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு மேற்கொள்ளவிருக்கும் திருத்தூது பயணத்திற்கான கருப்பொருளாக உலகம் வாழ்வை பெறும் பொருட்டு என்பதை தேர்ந்தெடுத்துள்ளார். இது புனித யோவான் நற்செய்தியில் உள்ள வாழ்வு தரும் உணவு குறித்த உரையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. வாழ்வின் மீதான இந்த வலியுறுத்தல் நற்கருணையை சுட்டிக்காட்டுவதை தாண்டி இரண்டாவது பொருளையும் கொண்டிருக்கலாம் என சுட்டிக்காட்டப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டின் தேசிய சட்டமன்றம் ஜூன் 30ஆம் நாளன்று மருத்துவரால் நிர்வகிக்கப்படும் கருணை கொலை மற்றும் உதவியுடன் கூடிய தற்கொலை ஆகியவற்றை சட்டப்பூர்வமாக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்த பின்னணியில் இந்த கருப்பொருள் அமைந்துள்ளது. OSP செய்தி நிறுவனம் மேற்கோள் காட்டியுள்ள அரசணைய வட்டாரங்களின்படி பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பியாவிலேயே மிகப்பெரிய மற்றும் மிகவும் புகழ்பெற்ற வலி நிவாரண மற்றும் நோய் தணிப்பு பராமரிப்பு நிறுவனமான பாரிஸில் உள்ள ஜோன் கார்னியர் மருத்துவ மையத்திற்கும் திருத்தந்தை செல்லக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தூது பயணத்தின் லட்சணையும் வாழ்வை கொண்டாடும் இந்த மைய கருத்தை நிறைவு செய்வதாக அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நோவாவின் பேழைக்கு திரும்பும் புறாவை போல மீண்டும் வாழ்வுக்கு திரும்புவதை குறிக்கும் வகையில் ஒலிவ கிளையை சுமந்து செல்லும் ஒரு புறா இதில் இடம்பெற்றுள்ளது. இந்த லட்சணையின் வடிவமைப்பு பிரான்ஸ் நாட்டின் இடைக்கால பேராலயங்களில் அடிக்கடி காணப்படும் கோதிக் பாணி ரோஜா வடிவ ஜன்னல்களை நவீன ஆர்டெக்கோ அழகியலுடன் கலந்திருப்பதாக கூறப்படுகிறது. வடிவமைப்பில் பிரெஞ்சு கொடியின் வண்ணங்களுடன் ஒளியை குறிக்க ஆரஞ்சு நிறமும் நம்பிக்கையை குறிக்க பச்சை நிறமும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் செப்டம்பர் 25ஆம் நாளன்று பாரிஸ் நகரை சென்றடைவார் என்றும் ஸ்டேட் தி பிரான்ஸ் மைதானத்தில் நடைபெறும் திருவிழிப்பு ஜபத்தில் கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த நாள் பிளேஸ் தே லா கான்கோர்ட் சதுக்கத்தில் அவர் திருப்பலி நிறைவேற்றுவார். மேலும் லூர்து அணை திருத்தலத்திற்கும் அவர் செல்ல உள்ளார். அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 28ஆம் நாளன்று மெட்ஸ் நகருக்கு பயணம் செய்து அங்குள்ள செயின்ட் எட்டியேன் பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுவார். மெட்ஸ் நகர பயணம் ஒரு குறிப்பிட்ட அடையாள முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. ஐரோப்பாவின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த நகரம் வரலாற்று ரீதியாக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனிக்கு இடையே ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக இருந்துள்ளது. ஆனால் இன்று அது ஒப்புரவு மற்றும் ஐரோப்பிய அடையாளத்தின் சிறந்த சின்னமாக கம்பீரமாக நிற்பது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவின் சியோல் நகரில் நடைபெறவுள்ள உலக இளையோர் நாளுக்கான துணிவு கொள்ளுங்கள் என்ற கீதம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கீதம் உருவான விதம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். தென்கொரியாவின் சியோல் நகரில் நடைபெறவுள்ள உலக இளைஞர் நாளுக்கான சரியாக ஒரு வருடம் உள்ள நிலையில் அதன் அதிகாரப்பூர்வ கீதத்தை அதன் ஏற்பாட்டாளர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த கீதத்தின் தலைப்பு யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட உலக இளைஞர் நாளின் கருப்பொருளான துணிவு கொள்ளுங்கள், நான் உலகை வென்றுவிட்டேன் என்பதிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் கொரிய மொழியில் அமைந்திருந்தாலும் ஆங்கிலம், இத்தாலியம், ஸ்பானியன், பிரெஞ்சு மற்றும் போர்ச்சுகீசிய மொழிகளின் பகுதிகளை உள்ளடக்கியதாகவும் கூறப்படுகிறது. தயாரிப்பாளர்கள் இதன் 2 பதிப்புகளை வழங்கியுள்ளனர். ஒன்று இசைக்குழுவுடன் கூடிய பாரம்பரிய பதிப்பு, மற்றொன்று அனைவரையும் எளிதில் இருக்கக்கூடிய வகையிலான புதிய பாப் இசை பதிப்பாகும். இந்த பாடலை கொரிய இசையமைப்பாளர் பிரான்சிஸ் கியூன் கிம் எழுதியுள்ளார். உலக இளைஞர்கள் நாள் நடைபெறவுள்ள தென்கொரியாவை சேர்ந்த 41 கலைஞர்கள் உட்பட போட்டிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட 434 பாடல்களிலிருந்து இது தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கீதத்தின் வெளியீட்டு நிகழ்வின் போது பேசிய கிம், இளைஞர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் சியோலுக்கு வந்து கடவுளின் அன்பை அனுபவிப்பார்கள் என்று அவர் நம்புவதாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் சியூட்டா நகரம் வரலாறு காணாத புலம்பெயர்வு நெருக்கடியை சந்தித்து வருகிறது. அங்கு திரு அவை ஆற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்பெயின் நாட்டின் சியூட்டா நகரம் தனது வரலாற்றில் மிக கடுமையான புலம்பெயர்வு நெருக்கடிகளில் ஒன்றை எதிர்கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒரு சில நாட்களிலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மொராக்கோவிலிருந்து சியூட்டாவிற்கு முறையான அனுமதியின்றி எல்லையை கடந்து வந்துள்ளனர். தற்போது ஆயர்கள் இல்லாததால் காடிஸ் மற்றும் சியூட்டா மறைமாவட்டங்கள் இந்த நெருக்கடி தொடங்கியதிலிருந்து உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. காடிஸ் மற்றும் சியூட்டாவின் திருத்தூதர் நிர்வாகியான பேரருள் திரு ரமோன் வால்டிவியா அவர்கள் இதுகுறித்து கூறுகையில், இது ஒரு புலம்பெயர்வு நெருக்கடி என்பதை விட சர்வதேச அரசியல் நெருக்கடி மற்றும் மிகப்பெரிய மனித துயரம் என்பதை தெளிவுபடுத்த விரும்புவதாக தெரிவித்தார். இதன் விளைவுகள் இன்னும் முழுமையாக மதிப்பிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நெருக்கடியின் போது சியூட்டாவில் உள்ள திரு அவை தனது ஞாயிறு காணிக்கையை மொராக்கோ எல்லையில் நடைபெறும் நிவாரணப் பணிகளுக்காக அர்ப்பணித்துள்ளது. பொது சேவைகளை ஆதரிப்பதும் காரிதாஸ் மற்றும் புனித அந்தோனியார் புலம்பெயர்வு மையம் ஆகியவற்றின் மூலம் உதவிகளை வழங்குவதே தங்களின் முன்னுரிமையாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிப்பதில் சியூட்டா மறைமாவட்டம் தனித்து செயல்படவில்லை என்றும் ஸ்பெயின் ஆயர் பேரவையும் இதில் களமிறங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன் தலைவரான பேராயர் லூயிஸ் அர்குவேலோ சமூக வலைதளங்களில் வெளியிட்ட ஒரு வேண்டுகோளில் சியூட்டாவின் நிலைமை ஒரு சோதனை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தொடர்ச்சியான நெருக்கடி நகரின் பாதுகாவலியான ஆப்பிரிக்கா அன்னை மரியாளின் திருவிழா கொண்டாட்டங்களின் அதே வேளையில் நிகழ்ந்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் விளைவாக திரு அவையின் வழிபாட்டு கொண்டாட்டங்களில் மக்களின் வருகையும் பங்கேற்பும் சீராக அதிகரித்துள்ளதாக பேரருள் திரு ரமோன் வால்டிவியா தெரிவித்துள்ளார். புனித கன்னி மரியாவின் பிரசன்னம் ஆறுதலையும் அமைதியையும் நம்பிக்கையும் தருவதோடு இரக்கத்தை தூண்டி அவர் மீதான நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் விளக்கினார். சியூட்டா குறித்த திருத்தந்தை 14ஆம் லியோவின் கருத்துக்களும் பரந்த புவிசார் அரசியல் நிலப்பரப்பில் முக்கிய பங்காற்றியுள்ளன. ரோமை தலைமை குரு இந்த நிலைமையை ஒரு புலம்பெயர்வு நிகழ்வாக விவரிப்பதை தவிர்த்தார். இதற்கான தீர்வு எல்லை கட்டுப்பாட்டை தாண்டிய ஒன்று என்பதை உணர்ந்துள்ள சியூட்டா திரு அவை அமைதிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. 28 ஆண்டுகள் கம்யூனிச சிறையில் இருந்த கர்தினால் எர்னஸ்ட் சிமோனி அவர்கள் தான் அடைக்கப்பட்ட ஸ்பாட்ச் சிறைக்கு மீண்டும் சென்று திருப்பலி நிறைவேற்றிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இது ஒரு கர்தினால் நிறைவேற்றும் சாதாரண திறந்தவெளி திருப்பலி போல தோன்றினாலும் அதன் பின்னணியில் உள்ள அசாதாரணமான உண்மையை சிலரே அறிவர். கத்தோலிக்க திரு அவையின் கர்தினால் எர்னஸ்ட் சிமோனி அவர்கள் அல்பேனியாவின் கம்யூனிச சர்வதிகாரி என்வர் ஹோக்வின் ஆட்சியின் கீழ் 28 ஆண்டுகள் கைதியாக கழித்த ஸ்பாட்ச் சிறைச்சாலையே அந்த இடமாகும். 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அல்பேனியாவிற்கு பயணம் மேற்கொண்டபோது இந்த எளிய குரு தன் நம்பிக்கையின் பொருட்டு அனுபவித்த துன்புறுத்தல்களை விவரிப்பதை கேட்ட பிறகுதான் அவரை குறித்து உலக அறிந்தது. லயத்திலிருந்து தன்னை தனிமை சிறைக்கு அழைத்துச் சென்று 3 மாதங்கள் மனிதாபிமானம் அற்ற நிலையில் அடைத்து வைத்ததாக அவர் அப்போது நினைவு கூர்ந்திருந்தார். விலங்கிடப்பட்ட நிலையில் தன்னை விசாரணை அதிகாரிகளிடம் கொண்டு சென்றதாகவும் தேவைப்பட்டால் கிறிஸ்துவுக்காக நாம் அனைவரும் இறக்க வேண்டும் என்று மக்களிடம் கூறியதற்காக தன்னை எதிரியைப் போல தூக்கிலிடுவோம் என்று அதிகாரி மிரட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனது மணிக்கட்டில் இருந்த இரும்பு விலங்குகளை மிகவும் இறுக்கியதால் இரத்த ஓட்டம் தடைபட்டு தான் மரணத்தின் விளிம்பில் சென்றதாகவும் நம்பிக்கைக்கும் திரு அவைக்கும் எதிராக பேச அவர்கள் தன்னை கட்டாயப்படுத்தியதாகவும் அவர் வேதனையுடன் பகிர்ந்து கொண்டார். அது ஒரு ஆரம்பம் மட்டுமே. பல மாதங்கள் தனிமை சிறை மற்றும் மரண தண்டனைக்கு பிறகு சிமோனியின் தண்டனை கரங்களில் கட்டாய உழைப்பாக மாற்றப்பட்டுள்ளது. அவர் இறுதியாக 1990ஆம் ஆண்டில் விடுவிக்கப்பட்டார். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரது நம்பிக்கை சாட்சியத்தை அங்கீகரிக்கும் விதமாக அவரை ஒரு கர்தினாலாக உயர்த்தினார். ஒரு குருவாக 28 ஆண்டுகள் அல்பேனியாவின் கம்யூனிச சிறையில் மிகவும் கொடூரமான துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் அவர் கழித்ததையும் அவரை போலவே பலரும் தொடர்ந்து சான்று பகர்வதையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அப்போது சிறப்பித்து கூறியிருந்தார். இதனாலேயே தான் மரணத்தின் விளிம்பிற்கு சென்ற அதே சிறைக்கு கர்தினால் சிமோனி மீண்டும் திரும்பி இருப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. திருத்தந்தை 14ஆம் லியோவும் ஒரு கடிதத்தில் இதன் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து எழுதியுள்ளார். அல்பேனியா மக்களின் நினைவுகளில் பொறிக்கப்பட்டுள்ள அந்த இடம் அவர்களின் வரலாற்றின் மிக முக்கியமான வேதனையான அத்தியாயங்களில் ஒன்றாக தொடர்கிறது. பலரும் அநீதி என்னும் கனமான சிலுவையை சுமந்த இடமாக ஸ்பாட்ச் சிறை விளங்கியது என்று திருத்தந்தை லியோ அவர்கள் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 97 வயதிலும் கர்தினால் எர்னஸ்ட் சிமோனியின் வாழ்க்கை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் நம்பிக்கையின் ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியாக தொடர்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒருமுறை கூறியது போல் கர்தினால் சிமோனி அவர்கள் கத்தோலிக்க திரு அவையின் ஒரு வாழும் மறைசாட்சி என்றால் அது மிகையாகாது.
என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.